தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை கட்சிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன. தமிழகத்தில் காங்கிரசுக்கு எதிரான அணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் அனுசரித்து செல்லும் நிலை உள்ளது. மாநிலத்திற்கு மாநிலம் நிலவும் அரசியல் சூழல்தான் இந்த முரண்பாட்டிற்கு காரணம் என்கிறார் அரசியல் விமர்சகர் ஞானி. பிரதானமான கேள்வி ஒண்ணுதான், திமுகவா அதிமுகவா, அதிமுகவா திமுகவா, இது ரெண்டும் இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கும் மாற்று என்ன அப்படிங்கிறதான். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று ஒன்று வேண்டுங்கிற கருத்து அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இடதுசாரிகள் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில் உருவாக்கியிருக்காங்க, அதோட இணைஞ்சிருக்காங்க. அப்போ திமுக அதிமுக இரண்டையும் இங்கே தமிழ்நாட்டில் வீழ்த்த வேண்டுமானால் இந்த கூட்டணி மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குது. எப்படி அதிமுகவை வீழ்த்துவதற்கு திமுக தான் மட்டும் போதாது, தன்னோட தேமுதிக வந்தால் நல்லது, இனி யாரெல்லாம் வந்தால் நல்லது, காங்கிரஸ் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறதோ, அதே போல் திமுக அதிமுக இரண்டு பேரையும் வீழ்த்துவதற்கு இந்த 4 கட்சி கூட்டணி மட்டும் போதாது, இன்னும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற பார்வை தான் மக்கள் நல கூட்டணிக்கு இங்கே தேவைப்படுகிறது.